தகுதியற்ற விமானத்தை 8 முறை ஏர் இந்தியா இயக்கியதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலாவதியான லைசன்ஸை கொண்டு தகுதியற்ற விமான தகுதி உரிமத்துடன் 164 இருக்கைகள் கொண்ட ஏர்பஸ் A320 விமானம் 8 முறை இயக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தகுதியற்ற விமானத்தை 8 முறை ஏர் இந்தியா இயக்கியதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொறியாளர் குறைபாட்டை கண்டுபிடித்த பின்னர் அந்த விமானம் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். ஏர் இந்தியா மீது வைக்கப்படுகிற இந்த புகாருக்கு ஏர் இந்தியா என்ன விளக்கம் அளித்திருக்கிறது? குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? நாட்டின் முன்னணி விமான நிறுவனங்களில் ஒன்றாக ஏர் இந்தியா திகழ்கிறது. இது நாட்டின் பல்வேறு இடங்களுக்கு பல்வேறு விமானங்களை தொடர்ந்து இயக்கி வருகிறது. இந்த நிலையில் ஏர் இந்தியா நிர்வாகம் முறையான லைசன்ஸ் இல்லாமல் காலாவதியான லைசன்ஸை கொண்டு ஒரு விமானத்தை கடந்த மாதம் 8 முறை இயக்கி இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதாவது ஏர்பஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான A320 என்கிற அந்த விமானத்தை ஏர் இந்தியா நிறுவனம் கடந்த நவம்பர் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் 8 முறை இயக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் பிரச்சனை என்னவென்றால், இந்த குறிப்பிட்ட விமானத்திற்கு வழங்கப்பட்டிருந்த விமான தகுதி சான்றிதழ் ஏற்கனவே காலாவதியாகிவிட்டதாகவும், காலாவதியான சான்றிதழை வைத்திருந்த முறையான தகுதி இல்லாத இந்த விமானத்தை 8 முறை இயக்கி இருப்பதாக தற்போது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த விமானம் என்பது மொத்தம் 164 இருக்கைகளை கொண்ட ஒரு விமானம். ஒவ்வொரு விமானத்திற்கும் இந்த ஏர் ஒர்த்தினஸ் சர்டிபிகேட் என்று சொல்லப்படுகின்ற சான்றிதழை சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகமான DGCA வழங்குவது வழக்கம். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு வழங்கப்படுகின்ற இந்த லைசன்ஸ் அது காலாவதியான பிறகு மீண்டும் DGCA அந்த விமானம் பறப்பதற்கு தகுதியானதாக இருக்கிறதா, பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதையெல்லாம் மீண்டும் பரிசோதித்து அது தகுதியானதாக இருந்தால் மீண்டும் அந்த விமானத்திற்கான அந்த லைசன்ஸை வழங்குவார்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட விமானம் லைசன்ஸ் காலாவதியான பின்னரும் 8 முறை இயக்கியதாக தற்போது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய பொறியாளர் ஒருவர் இதனை கண்டுபிடித்த பிறகுதான் அந்த விமானத்தை பறக்காமல் நிறுத்தி வைத்திருந்ததாகவும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. இது DGCA கவனத்திற்கு வந்த பிறகு இது குறித்து விசாரணைக்கு DGCA உத்தரவிடப்பட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது முறையான உரிமமோ அல்லது சான்றிதழோ இல்லாமல் இந்த விமானத்தை இயக்குவது என்பது மிகப்பெரிய பாதுகாப்பு விதிமீறலாக கருதப்படுகின்றது.